கில்லி ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால சென்னையில் இருக்க கமலா தியேட்டர் ஓனர் நம்ம தளபதியை மீட் பண்ணியிருக்காரு. தென் ஜஸ்ட் மீட் மட்டும் பண்ணாம நம்ம தளபதியோட கையில சால்வியும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த போட்டோஸ் எல்லாம் தான் நேற்று இருந்த சோசியல் மீடியாவில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கோட் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் மீட் பண்ணியிருப்பார் போல. ஏன்னா நம்ம தளபதி யங் தளபதி லுக்குள்ள வேற லெவலில் செம கியூட்டா இருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கில்லி ரிலீஸ் எல்லா புது படங்களை விடவும் நல்லா வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈவன் இது மாதிரி வேற ஒரு பெரிய ஆக்ட்ரஸோடைய படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த வசூலை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20 to 30 கோடின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி ஹிந்தி ஆர்டிகல்லேயே வந்திருக்கு. சொல்ல போனா கில்லி ரிலீஸ் இந்தியா ஃபுல்லாவே பேச வச்சிருக்கு கலெக்ஷன் மூலியமா. ஆனால் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு திரையுறங்கு உரிமையாளர்கள் நம்ம தளபதியை மீட் பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது நீங்க அரசியல் இருந்துட்டு வருஷம் ஒரு படமாவது நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காகவா. ஸோ இதை நம்ம தளபதி கொஞ்சமாச்சும் கன்சிடர் பண்ணி வருஷம் இல்லைனாலும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது மாதிரியான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வேற எந்த ஆக்ட்ரஸ்க்கு இருக்கான்னு தெரியல. இதுக்கு மேலேயும் வரப்போகுதான்னு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் நம்ம தளபதி நடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தேட்டருக்கு வர ரசிகர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். ஸோ தேட்டர் உரிமையாளர்கள் நம்ம தளபதியை மீட் பண்ணி என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.